திருப்பலி முன்னுரை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நமக்காக பிறந்த கோமகனின் திருக்காட்சியை காண நெஞ்சமெல்லாம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் ஆலயம் வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். ஜனவரி மாதத்தை நாம் அன்பிய மாதமாகவும் கூடுதலாக இந்த ஆண்டை யூபிலி ஆண்டாக அகில உலக திரு அவை கொண்டாடுகிறது. இம்மூன்று விழாக்களையும் ஒன்றிணைத்து நம்பிக்கையின் அடித்தளம் இறை வார்த்தை என்கின்ற மைய சிந்தனையோடு இந்த ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க அழைக்கப்பெறுகிறோம். இன்று நாம் கொண்டாடும் மூன்று ஞானிகள் திருநாள் இறைவன் தன்னை அனைத்து மக்களுக்கும் வெளிப்படுத்திய திருக்காட்சி பெருவிழா என கொண்டாடப்படுகிறது. இறைவன் தங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று உரிமை கொண்டாடி வந்த யூத குலத்தவருக்கு இந்த திருநாளும் இதில் பொதிந்திருக்கும் உண்மையும் அதிர்ச்சியை தந்திருக்கும். வானதூதர்கள் வழியாக எரியும் புதர் வழியாக தங்களுக்கு மட்டுமே தோன்றிய இறைவன் இன்று பிற இனத்தவருக்கும் தன்னை வெளிப்படுத்தியுள்ளார் என்பதே அக்கருத்தாகும். இறைவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர். இந்த இறைவனை பங்கு போட்டு பிரித்து அதனால் மக்களையும் பிரிக்கும் பல எண்ணங்கள் தவறானவை என்பதை சுட்டிக்காட்டும் விழா இந்த திருக்காட்சி திருநாள். உண்மையான விண்மீன்களை அடையாளம் கண்டதால் அந்த விண்மீன் காட்டிய பாதையில் சென்று இறைவனை கண்டதால் தங்கள் வாழ்க்கை பாதையே மாற்றிய ஞானிகளைப் போல் தடைகள் பல எழுந்தாலும் தளராமல் உன்னத குறிக்கோளான விண்மீன்களை தொடர்ந்து இறைவனை காண்பதற்கு அன்பிய ஒன்றிப்பு ஜபங்கள் வழியாக பொங்கி வழியும் கடவுளின் வெளிப்பாட்டை கண்டுகொண்டு நம்பிக்கையின் பாதையில் நடக்க இன்றைய திருப்பலியில் முயல்வோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அடையும் கூறி நாடி தெய்வ பாலனை பணிந்திட மாறி அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற வெண்தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குளிர் நாடி தெய்வ பாலனை பணிந்திட வாரி மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னனை முன்னிலை நின்றே மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணையின் நிலை நின்றே கம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நானே அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குளிர் நாடி தெய்வ பாலனை
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசு பிறந்து 2025 ஆண்டு ஆகிய இந்த ஆண்டு ஜூப்ளி ஆண்டாக திருத்தந்தை அவர்கள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக, எதிர்நோக்கு என்கின்ற வார்த்தைக்கு நம்பிக்கை, ஆகவே நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பில்கிரிம் ஆஃப் ஹோப் பயணம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புதிய ஆண்டிலே புத்துணர்ச்சியோடு புத்தெழுச்சியோடு புதிய நம்பிக்கைகளை பெற்றவர்களாக வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே சிறப்பாக செபிப்போம். நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் சிறப்பாக கடந்த ஆண்டிலே ஞாயிறு திருப்பலிக்கு வராமல் இருந்த அந்த நாட்களை நினைத்து பார்ப்போம். இந்த ஆண்டில் ஞாயிறு அன்று திருப்பலிக்கு தவறாமல், அதுவும் முழு திருப்பலியிலே பங்கேற்போம் என்கின்ற உறுதியோடு நம்முடைய குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண தூயவர்களையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே இவரையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம் யாம், உம்மை வாழ்த்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே,
என் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவின் மீன் வழி நடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடம் மனவர்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக்க. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எசாயாவின் இந்த வார்த்தைகள் பாபிலோனில் அவர்கள் அடிமைகளாயிருந்தபோது தங்கள் தாய்நாடு திரும்பி தங்களது வாழ்வை மீண்டும் கட்டி எழுப்பி வாழ முடியுமா என்று ஏங்கிய போது மாபெரும் நம்பிக்கையின் செய்தியாக இந்த இறைவாக்கு பகுதி அமைகிறது. நம்பிக்கை, புது வாழ்வு, கடவுள் தன் மகிமை வெளிப்படுத்தும் தருணம் என்ற நம்பிக்கையின் செய்திகள் முதல் வாசகமாக தரப்படுகிறது. கவனமுடன் செவி சாய்ப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 6. எருசலேமே, எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏபாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆரீரோ ஆரரோ ஆரீரோ ஆரரோ ஆரீரோ. செல்வமே இம்மண்ணில் வந்த தெய்வமே
தரும் விந்தையே கண்ணீர் செல்வமே என் மண்ணில் வந்த தெய்வமே. வல்ல தெய்வ வார்த்தை நீ வாயில்லாத சிசுவானாய். இந்த வாழின் மையம் நீ துன்ப வாழ்வை தேர்ந்ததே. செல்வமே என் மண்ணில் வந்த தெய்வமே என்னமேவும் வண்ணமே என்னை தேடி வந்ததே. ஆயிரோ ஆராரோ ஆயிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ. இரண்டாம் வாசக முன்னுரை. இரண்டாம் வாசகம் பவுலடியார் எபேசு பட்டணத்து மக்களுக்கு எழுதும் கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசுவின் மீட்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக இயேசுவை அறியாத புறவினத்தார்க்கும் கொடையாக கடவுள் வழங்குகிறார். கடவுளின் அருள் அவரது மீட்பு புறவினத்தாரையும் பேறு பலன்களுக்கு உரிமை பேருடையவர்களாக மாற்றியுள்ளது என்ற செய்தி அழுத்தமாக சொல்லப்படும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்பொழுது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 2 முதல் 3 முடிய மற்றும் 5 முதல் 6 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறைவழிபாட்டின் வாயிலாகவே தெரிவிக்கப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதர்களுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர்களும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவரின் விண்மீன் எழக்கண்டோ, அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறை சொற்றொடர்கள் 1-12 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறை சொற்றொடர்கள் 1-12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நின்றது. அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்று 2 கருத்துக்கள். இன்றைய நாளின் விழா திருக்காட்சி பெருவிழா, இதை பற்றியும் மற்றும் நாம் சிறப்பாக இந்த அன்பிய கூட்டங்களை இன்றிலிருந்து இன்று 4 அன்பியங்கள், அதனைத் தொடர்ந்து 2, 3, 4ஆம் வாரத்தில் 3 அன்பியங்களுடைய கூட்டம் நடக்கின்றது. ஆகவே இந்த அன்பியத்தை பற்றியும் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கிறிஸ்மஸ்னாலே
நமக்கு நினைவுக்கு வருவது என்னென்ன என்னென்ன நினைவுக்கு வருது? கிறிஸ்மஸ் தாத்தா, அப்புறம் ஸ்டார், அப்புறம் கேக், குடில். ஓகே, ஆகவே நிறைய புது ட்ரெஸ், இப்படி பல இது கிறிஸ்மஸ்னாலே நினைவுக்கு வந்தாலும் கூட 2 முக்கிய அடையாளங்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை நேரடியாக சுட்டி காட்டுகின்றன. ஒன்று ஸ்டார், மற்றொன்று குடில். குடில் வைக்காத வீடுகள் கூட ஸ்டார் வைப்போம் இல்லையா? இந்த ஸ்டார் எதற்காக வைக்கின்றோம்? விண்மீன். ஓகே, சரி, இன்றைய விழாவிற்கு வருவோம். இன்றைய விழா என்ன விழா? இன்னைக்கு திருக்காட்சி பெருவிழா என்று நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் இதே கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தோம்னா என்ன விழான்னு சொல்லுவோம்? இதை 3 ராஜாக்கள் பொங்கல் அப்படின்ட்டு சொல்லுவோம். விவிலியத்தில் நாம் வாசித்த அந்த நற்செய்தி பகுதியை பார்த்தோம்னா 3 ராஜாக்கள் எங்காவது இருக்குதா? ஞானிகள், கீழ்த்திசை ஞானிகள் அல்லது கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள், இந்தியா, பெர்ஷியா இந்த நாடுகளில் இருந்து வந்திருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்வார்கள். அதே போல் 3 பேர்னு இருக்குதா எங்காவது? 3 பேர்னு எங்கேயுமே இல்லை. ஆனால் 3 ராஜாக்கள் விழான்னு இது பண்ணுறோம். 3 பேருக்குமே பெயரை கூட கொடுக்குறோம். என்னென்ன பெயர் கொடுக்குறோம் தெரியுமா? சின்ன உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம், ப்ரைஸ் கிடைக்கும். கேட்டகிசத்தில் போய் ப்ரைஸ் கொடுப்போம் உங்களுக்கு. சின்னவங்க ஃபஸ்ட்டு, சின்னவங்களுக்கு சான்ஸ். சரி, ஓகே, பாஸ் ஆகுது. இளைஞர்கள், இளம் பெண்கள், ரைட், பாஸ் ஆகுது. பெரியவங்க மெல்கியோர், பல்தசார், கஸ்பார். மெல்கியோர், பல்தசார், கஸ்பார் என்று 3 பெயரை சொல்லி இந்த 3 ஞானிகள் பற்றி சொல்கின்றோம். ஆகவே எது எப்படி இருந்தாலும் இந்த கீழ்த்திசை, இந்த ஞானிகளை வழிநடத்தியது எது? விண்மீன், நட்சத்திரம், ஸ்டார். ஆகவே இன்றைய வழிபாட்டை நாம் சிறப்பிக்கின்ற வேளையிலே, இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற போது நாம் ஒவ்வொருவருமே நடமாடும் விண்மீன்களாக இருக்கின்றோமா? இயேசுவை சுட்டி காட்டுகின்றவர்களாக நம்முடைய வாழ்வு இருக்கின்றதா? நம்மை பார்த்து பிறர் இயேசுவினிடத்தில் வருவதற்கு உதவியாக நம்முடைய வாழ்வு இருக்கின்றதா? யோசித்து பார்ப்போம். இதுதான் முதல் கருத்து. இன்றைய சிந்தனை சுருக்கமாக இந்த 2 கருத்தை மாத்திரம் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட், அப்போ என்னென்னு, நாம் ஒவ்வொருவருமே எப்படி இருக்கணும்? ஒளிகாட்டும் விண்மீன்களாக, வழிகாட்டும் சுடர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் அந்த விண்மீன் செய்தது. இயேசுவினிடத்தில் அழைத்து வந்தாங்க. அங்கே பார்த்தா இயேசு இருந்தாங்க இல்லையா? விண்மீன் வந்து நின்ற இடத்துல இயேசு இருந்தார். அப்போ நம்ம பிறரை இயேசுவினிடத்தில் அழைத்து வருகின்றோமா? நம்முடைய வாழ்வு அப்படி இதப்பட்டதாக இருக்கின்றதா? இது முதலாவது கருத்து. இரண்டாவதாக, அவர்கள் என்னென்ன காணிக்கைகள் கொடுத்தார்கள்? பொன், சாம்பிராணி, வெள்ளை போலம். இதெல்லாம் எதை குறிக்கின்றது? பொன் வந்து அரசனை குறிக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு அரசுமே அதனுடைய பொருளாதாரத்தை வைத்து தான் நிர்ணயிக்கப்படுகின்றது. இந்தியா எந்த நிலையில், உலகத்தரத்தில் எந்த இடத்துல இருக்கின்றது அப்படிங்கிறது பொருளாதாரத்தை வைத்து தான் மிக அதிகமாக, ஜனத்தொகையில் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஆனால்
பொருளாதாரத்தில் நாம் இங்கே இருக்கின்றோம். எந்த ஒரு உலகத்தின் அரசுமே அப்படி தான் இது நடப்படுகின்றது. ஆகவே இயேசு ஒரு அரசர் என்கின்றதை குறித்து காட்ட இந்த குழந்தை இயேசு அரசர், கிறிஸ்து அரசர் என்று நாம் கொண்டாடுகின்றோம். அவர் ஒரு அரசர் என்கின்ற விதத்தில் பொன்னானது குறித்து காட்டி பொன்னை காணிக்கை கொடுக்கின்றார்கள். இரண்டாவதாக சாம்பிராணி, தூபம், சாம்பிராணி, இது எதை குறிக்கின்றது? தூயதையா, நறுமணம், தூயது. அப்புறம் குரு, இயேசு ஒரு குரு, தூபம் காட்டுறோம் நம்ம பூசையில். ஆகவே இயேசு ஒரு குரு, அவர் ஒரு அரசன் மட்டுமல்ல, அவர் ஒரு குரு என்பதனை காட்டுவதற்காக, அடையாளப்படுத்துவதற்காக அந்த சாம்பிராணியும் தூபமும், அந்த 3 அரசரில் ஒரு அரசருடைய கையில் பார்த்தோம்னா கையில் தூபம் வரும். ஆகவே தூபம். இறுதியாக 3வது இது என்னது? வெள்ளை போலம். வெள்ளை போலம் எதனுடைய அடையாளம்? தூயாவி, தூய்மை. வெள்ளை போலம் என்பது இறந்தவர்களுக்கு பூசுகின்ற இது திரவியம். ஆகவே இயேசு நமக்காக மீட்பினை கொடுப்பதற்காக என்ன பண்றாரு? அவர் இறந்தார். ஆகவே அந்த இயேசு கடவுளும் மனிதனுமாக இருக்கக்கூடிய அவர் நமக்காக இறக்கின்றார் என்கின்றதை அடையாளப்படுத்துவதற்காக இந்த வெள்ளை போலம். ஆகவே இந்த 3மே இயேசுவுக்கு, குழந்தை இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்கின்றார்கள். நாம் அழகாக பாடுகின்றோம், சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நாம் என்ன கொடுப்பது அப்படின்ட்டு. ஆகவே நாம் என்ன கொடுக்க போகின்றோம்? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே. லேவியர் நூல் என்னுடைய இறுதி அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 30 to 33 உள்ள இறை வாசனங்கள், அதை போலவே அதை தொடர்ந்து இணை சட்ட நூலிலும் சரி நாம் இதை காண முடியும். அதாவது அந்த காலத்தில் இறைவன் கட்டளை கொடுத்தார், என்னன்ட்டு, உங்களுடைய விளைச்சலில் 10ல் 1 பங்கை இறைவனுக்கு கொடுங்கள். இணை சட்ட நூல், நீங்கள் லேவியர் ஆகமமே 27ஆம் அதிகாரம், அதுதான் இறுதி அதிகாரம். அந்த லேவியர் ஆகமத்தினுடைய, லேவியர் நூலினுடைய இறுதி அதிகாரத்தினுடைய இறுதி வார்த்தைகள் 30 to 33 வரைக்கும். கரெக்ட் தானே? அதுதான் இறுதி அதிகாரம் 30 to 33. அந்த வார்த்தைகள் நீங்கள் வீட்டில் போய் பாருங்க. 10ல் 1 பகுதியை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுங்கள் அப்படின்ட்டு அதில் மிக அழகாக கூடப்பட்டிருக்கும். அது ஆண்டவருக்காக கொடுக்கப்பட்டது, நீங்கள் திருப்பி மீட்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இணை சட்ட நூலில் அது எந்த பகுதியில் வருது, அதை தொடர்ந்து இதில் அவங்களுக்கு எந்த பகுதியில் வருது என்பதனை எல்லாம் அந்த கீழே இருக்கக்கூடிய அடிக்குறிப்பு 27, 30 to 33 பார்த்தீங்கன்னா திருப்பி இணை சட்டத்திலையும் இருக்கும், அதனை தொடர்ந்து எண்ணிக்கை நூலிலும் இருக்கும். ஆகவே 10ல் 1 பங்கை நாம் இறைவனுக்கு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பிரிவினை சபையை பார்த்தோம்னா இது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ணுவாங்க. 10 டித் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு காணிக்கையை பற்றி பேசலை, ஃபஸ்ட் நம்முடைய நேரம். 10ல் 1 பங்கு நேரத்தை நாம் கொடுக்கின்றோமா? 10ல் 1 பங்குனா எவ்வளவு? 2 மணி நேரம் 40 நிமிடம். 10க்கு 1 24 மணி நேரம் இருக்குது நமக்கு. அதனால் அந்த 4 மணி நேரத்துக்கு 10 நிமிஷம் போட்டோம்னா 40 நிமிஷம். 2 மணி நேரம் 40 நிமிஷம். வாரத்தில் ஒரு நாளாவது 2 மணி நேரம் 40 நிமிஷம் நாம் கொடுக்க தயாராக இருக்கின்றோமா? பூசைக்கு எப்போ வரோம்? பிதாசுதன் போட்டோன்னா வரவங்க எத்தனை பேர்? போடுகின்ற போது இங்கே 8:30 மணி பூசை, ஒரு சில சமயத்தில் என்னாலேயும் இன்னும் இதனாலேயே 8:35 8:40 ஆயிடுது. அதுக்கு முன்பாக எத்தனை பேர் வருகின்றோம்? முழு பூசையை எத்தனை பேர்
முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றோம். நன்மை கொடுத்தோன்னே போற கூட்டம் ஒன்று இருக்குது. ஆகவே யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய நேரத்தை எவ்வளவு இறைவனுக்கு கொடுக்கின்றோம்? அன்றாடம் ஒரு 15-20 நிமிடங்களாவது குடும்பமாக ஜெபிப்பதற்கு நேரத்தை கொடுக்கின்றோமா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் நேரத்தை கொடுப்போம். இரண்டாவதாக நம்முடைய பணத்தை கொடுப்போம். கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் தூய பவுல் அழகாக சொல்வார், மனமும் நீங்கள் கொடுக்கின்ற போது இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று இருக்கின்றது. ஆகவே நாம் இரண்டாவதாக இறைவனுக்கு காணிக்கையாக என்ன கொடுக்கின்றோம், எப்படி கொடுக்கின்றோம், எத்தகைய மனதோடு கொடுக்கின்றோம் என்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த இரண்டு கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்வோம். அவர்கள் காணிக்கைகளை கொடுத்தார்கள், அந்த காணிக்கைகள் அடையாளமாக இருந்தன. நாம் இறைவனுக்கு எதை கொடுக்கின்றோம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு பார்த்தோம்னா கேபிள் டிவிக்கு மாதத்துக்கு எவ்வளவு தரோம்? குறைந்தபட்சம் 250 ரூபா. மொபைல் ஃபோன் ஒரு மாதம் ரீசார்ஜ் குறைந்தபட்சம் 300. யோசித்து பார்ப்போம், 300, 250. அது ஒரு குடும்பத்தில் 3 செல்ஃபோன் 4 செல்ஃபோன் கூட வச்சுருக்கிறோம். அப்படிங்கிறப்ப எவ்வளவு நாம் இதற்கெல்லாம் கொடுக்கின்றோம்? அப்போ கடவுளுக்கு எதை கொடுக்கின்றோம்? சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, எதை கொடுக்கின்றோம்? யோசித்து பார்ப்போம். இந்த இரண்டு கருத்துக்களையும் இந்த 3 ஞானிகள் இந்த திருக்காட்சி, ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிலே இந்த 2 கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொள்வோம். முதலாவதாக, நாம் வழிகாட்டும் விண்மீன்களாக பிறரை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகின்றவர்களாக இருக்கின்றோமா? இரண்டாவதாக, அந்த 3 அடையாள காணிக்கைகள் வழியாகத்தான் 3 பேர் என்று நாம் சொல்கின்றோம். ஆகவே அப்படி இருக்கின்ற போது நாம் இறைவனுக்கு என்ன தருகின்றோம்? முதலாவதாக நம்முடைய நேரத்தை, 10ல் ஒரு பகுதி. இரண்டாவதாக நம்முடைய வருமானத்தை. யோசித்து பார்ப்போம். உங்களுடைய சிந்தனைக்கு நான் இதை வைக்கின்றேன். இரண்டாவதாக, இந்த ஜனவரி மாதம் தமிழக திரு அவையால் என்ன மாதமாக சிறப்பிக்கப்படுகின்றது? தமிழக திரு அவையால் ஜனவரி மாதத்தை முன்னுரையில் படித்தாங்க, அன்பிய மாதமாக சிறப்பிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு மாதம் இந்த மாதத்தை முதல் வாரத்தை இறை வார்த்தை அன்பிய அதாவது எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இறை வார்த்தையில் நாம் இது பண்ணோன்ட்டு அங்கே முன்னாடி போடப்பட்டிருக்கின்றது. 4 வாரமும் அன்பியத்தில் எப்படி நாம் அந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகள், மாபெரும் ஜூபிலி 2025 எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று நாம் இந்த ஆண்டு முழுவதையும் சிறப்பிக்கின்றோம். ஆகவே ஜூபிலி பற்றி அடுத்த வாரம் சொல்லுவேன். அப்போ அந்த ஜூப்ளி ஜெபமும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஒவ்வொரு நாளும் இன்னும் சொல்ல தொடங்குவோம். அது மொபைல்லையும் போட்டுருவோம், நீங்கள் வீட்லேயும் உங்கள் குடும்ப ஜெபத்தோடு கூட அதை ஜெபிக்கலாம். ஆகவே இப்போ அன்பிய கூட்டங்கள். இந்த அன்பியம்ங்கிறது எதுக்காக? ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே, என்னுடைய 2003, 2005 வரை நான் அன்பிய செயலாளராக மறை மாவட்டத்திலிருந்து இங்கேயும் கூட இந்த அன்பியத்தை பற்றி சொல்லி இருக்கின்றேன். அன்பியங்கள் எதுக்கு? நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொன்றுமே இணைந்து இன்னும் நம்முடைய உறவுகளில் பலப்படவும் ஜெபத்திலே ஆளப்படவும் தான் அன்பியங்கள். அதை போலவே இன்னும் சிறப்பான கருத்துன்னு சொல்லுகின்ற போது இந்த அன்பியங்கள் அவர்களுடைய வாழ்வு என்று இருக்கும். அதில் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லாமல் இருந்தவங்கெல்லாம் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஒன்றா கொண்டு வச்சு தேவையுள்ளோருக்கு அது பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அதுதான் ஆதி திருச்சபையினுடைய முதல் கிறிஸ்தவர்களுடைய அன்பு வாழ்வாக இருந்தது. ஆனால் அதே அடுத்த அதிகாரத்திலே பார்த்தோம்னா அனனியா சஃபரியா
அவர்கள் பாதி இது பண்ணிட்டு பாதி அவங்களுக்குன்னு வச்சுருப்பாங்க. ஆகவே பேதுரு கேட்பார், இதுதான் இவ்வளவு தானா அப்படின்னப்ப உடனே அவர்கள் அங்கு அழிந்து விடுவார்கள் என்று 5ஆம் அதிகாரம். ஆகவே தொடக்கத்திலேயும் கூட அந்த அத்தகைய ஒரு இது முழுமையாக நடைபெறவில்லை. நிறைய பேர் கொடுத்தாங்க. ஆக ஆதி திரு அவையினுடைய வாழ்வை பிரதிபலிக்கிறது தான் அன்பியங்கள். ஆங்கிலத்தில் பிசிசின்னு சொல்லுவாங்க, பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ். அந்த இதை வைத்து தான் நாம் தமிழில் இன்னும் அழகாக, ஏன்னா தமிழ் வார்த்தைகள் எல்லாமே அர்த்தமும் அழகும் நிறைந்ததாக இருக்கின்றது. ஆகவே அந்த ஆதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்வை பிரதிபலிக்கின்றதை அன்பிலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்பியங்கள் அப்படிங்கிற வார்த்தையே உருவாக்கப்பட்டது. இது குறிப்பாக கோட்டாறு மறை மாவட்டத்தில் தான் அன்பியம் 1882 உருவாயிருச்சு என்று நம்ம நிறைய இடத்துல இது பண்ணுறோம். ஒரு சில சமயத்தில் வெறும் திருவழிபாடு சிறப்பிக்கின்றது, மற்ற திருவழிபாடு காரியங்களோடு அன்பியங்கள் நின்று விடுகின்றது. நிறைய இடத்துல கூட்டங்கள் நடைபெறுவதில்லை. நம்ம இதுக்கு முன்னாடி கூட்டம் நடைபெற்றிருந்தா அன்பியம் வாரியாக நடந்தது. இடையில கொரோனா அதெல்லாம் நின்றுச்சு. ஆகவே இப்போ மீண்டும் நாம் புதுப்பிக்க போகிறோம். ஆகவே இந்த முதல் நோக்கம் அன்பியம் எதுக்குன்னா, ஆதி கிறிஸ்தவர்களுடைய வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட, ஜெபத்திலும் பகிர்தலிலும் நாம் வளர்ச்சி அடைவதற்கு இந்த அன்பியங்கள் உதவியாக இருக்கும். ஆகவே அதுதான் முதன்மையான முக்கிய கருத்து. ஆகவே தான் அதில் ஜெபிக்கின்றோம், மற்றவற்றை பற்றியும் பேசுவோம். ஆகவே அன்பிய கூட்டங்களுக்கு வருகின்ற போது பைபிளையும் எடுத்து வாருங்க. எல்லாருமே நிறைய சமயத்தில் அன்பியம்னா யாராவது ஒருத்தராவது போயிருங்க அப்படின்ட்டு, முடிந்த அளவு குடும்பமாக பங்கேற்க முயற்சி செய்யுங்கள். அதுதான் முக்கியம். ஏதோ 1-2 பேர் சரி நீ போயிட்டு வாம்மா அப்படின்ட்டு, எப்படி பூசைக்கும் கூட ஒரு சில சமயத்தில் சொல்லுவாங்க, இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரர் என்னை கொண்டு விட்டுட்டு போவார். அப்படி இல்லை, குடும்பமாக திருப்பலியிலும் சரி அன்பியங்களிலும் பங்கேற்க முயற்சிப்போம். ஆகவே தான் அதில் பார்த்தோம்னா ஒவ்வொருமே தனித்தனி குழுவாக இருக்கும். தம்பதியர் குழு, இளைஞர் குழு, ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. இங்கே அன்பியத்துக்கு பொறுப்பாளர்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆகவே இது ஒவ்வொன்றுமே அடுத்தது கட்டி எழுப்ப முயற்சிப்போம். எல்லாமே தொடக்கம்தான். அப்புறம் அப்படியே முயற்சி செய்வோம். ஒருவேளை ஒவ்வொரு அப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க ரிப்போர்ட்டு, இளைஞர் கூட்டம் இன்று நடந்தது, இந்த இளைஞர் பங்களவில் நடந்தது, அந்த இளைஞர் கூட்டத்தில் நம்முடைய அன்பத்தை சார்ந்த இத்தனை பேர் பங்கேற்றார்கள் அப்படிங்கிறத அவங்க அறிக்கை சொல்லணும். இந்த மாதிரி அன்பியங்களுடைய அறிக்கைகள் இருக்கணும். ஆகவே அதற்காக அன்பிய செயல்பாடுகள், அந்த அன்பிய செயல்பாடுகள் வருகின்ற போது இன்னும் நாம் அன்பிலே ஆளப்பட்டு இங்கே திருவழிபாட்டில் இன்னும் சிறப்பாக இணைவதற்கு தான் இந்த அன்பியம். விவிலியத்தை படித்து, முக்கியமாக இதில் என்னென்னா அன்பிய கூட்டத்தில் விவிலிய பகுதி ஒன்று படித்து, அந்த பகுதியை 3 பேர் படிப்பாங்க. மீண்டும் மீண்டுமாக படிக்க அது நம்முடைய மனதின் ஆழத்தில் பதிக்கும். ஒரு சில கருத்துக்கள், அந்த இறை வார்த்தை எனக்கு என்ன சொல்கின்றது அப்படிங்கிறதை ஒவ்வொருவருமே பகிர வேண்டும். அதே போலவே அதிலிருந்து ஒரு இறை வார்த்தை எனக்கு இந்த இறை வார்த்தை பிடிச்சது, எனக்கு 20ஆம் இறை வார்த்தை பிடிச்சது, இன்னொருத்தருக்கு 21 இருக்கலாம். கடைசியில் ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு. இந்த இறை வார்த்தையை நம்முடைய இந்த மாதத்துக்கு சிந்தனையாக எடுத்துக்கொள்ளும். சாதாரணமாக மாதத்திற்கு 2 முறை அன்பியங்கள் கூட வேண்டும். ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் ஒவ்வொரு முறை கூடுவோம், அப்புறம் தொடர்ந்து அதனுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு முறையாவது கூடுறதுக்கு எல்லோருமே முயற்சி எடுத்து செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த அன்பியத்தில் இதுதான் அன்பியங்கள். இறை ஜெபமாலை, ஒரு 10 மணி ஜெபமாலை சொல்லிட்டு இறை வார்த்தையை வாசிப்போம். இறை வார்த்தையினுடைய கருத்தை உள்வாங்கி இந்த இறை வார்த்தை எனக்கு என்ன சொல்கின்றது என்பதனை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டும். அவ்வளோதான். ஆகவே இந்த மாதம் மற்றும் தொடக்கமாக இருக்கிறதுனால அடுத்த மாதமெல்லாம் முன்னாடியே முன்கூட்டியே என்ன இறை வார்த்தை
படிக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே இது பண்ணிடுவோம். அதனால் வீட்டிலையே படிச்சுட்டு ஒரு தயாரிப்போட அந்த இறை வார்த்தையை குறித்து நம்முடைய சிந்தனையும் இது பண்ணுவோம். ஆகவே அப்படி பகிர்ந்து கொள்கின்ற போது இந்த அன்பியங்கள் இன்னும் வலுப்பட்டு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு, நம்முடைய ஜெப வாழ்வு ஆளப்படும். அதே போலவே அந்த அன்பியங்களில் இன்னும் தேவை உள்ளவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவுகின்ற விதத்தில் அடுத்த கட்ட நிலைக்கு நாம் செல்வோம். ஆகவே இது வெறும் ஜெபமோடு மட்டும் இல்லை, அது அதே சமயத்தில் மற்ற இதிலும் அதே போலவே பங்கினுடைய செயல்பாடுகள் ஒரு சிலவற்றை பற்றி நாம் இன்னும் இப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனைகள் கூட அன்பியங்களிலிருந்து வருகின்ற போது அதை இன்னும் முன்னெடுத்து செல்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே இதுக்கு தான் அன்பியங்கள், அன்பிய கூட்டங்களை நாம் நடத்த போகிறோம். ஆகவே இந்த வாரத்திலேருந்து, இந்த வாரத்தில் நான்கும் ஒன்றா சேர்ந்தானா இல்லை, அந்தந்த அன்பியங்களில் யாராவது ஒருவர் வீட்டில், இப்போ மரியன்னை அன்பியம்னா மரியன்னை அன்பியத்தில் ஒரு வீட்டில், குழந்தை தெரேசா அன்பியம் இந்த வாரம் பார்த்தோம்னா குழந்தை தெரேசா அன்பியம் இருக்குது, அது திரு ஆரோக்கியநாதன் அவர்களுடைய வீட்டில். அதே போலவே சூசியப்பர் அன்பியம் அது திரு யுவராஜ் அவர்களுடைய வீட்டில். அதே போலவே புனித அந்தோணியார் அன்பியம் அது திரு மதன் அவர்களுடைய வீட்டில். அப்புறம் மரியன்னை அன்பியம் தாமஸ் இந்த நம்முடைய இது இருக்கிறதுனால அவங்க அதிகமான குடும்பங்கள் அங்கே தான். ஆகவே தோமையார் கெபியில் அந்த கூட்டம் நடைபெறும். ஆகவே இந்த மாதிரி அந்த கூட்டங்களுக்கு 2 அருட்சகோதரிகள் வழி நடத்துவார்கள். தொடக்கத்தில் அவங்க வழி நடத்துவாங்க, அதுக்கப்புறம் நீங்களே அவங்களும் வருவாங்க, அவங்க கூட உடன் இருப்பாங்க. நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கூட்டத்தை நடத்துகிறதாக இருக்கணும். ஆகவே அப்படிப்பட்ட விதத்தில் இந்த கூட்டங்களை நடத்துகின்ற போது இன்னும் நாம் ஒருவரை ஒருவர் பற்றி தெரிந்து கொள்வோம். நான் சொன்னது போல், நீங்கள் நம்ம அன்பியம் தானா அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு நம்ம அன்பியத்தில் இருக்கவங்க யார் யார் அப்படிங்கிறதையாவது முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே இதற்காகத்தான் அன்பிய கூட்டங்கள் நடத்துகின்றோம். இந்த 2 கருத்துக்களையும் இன்று உள்வாங்கிக் கொள்வோம். அடுத்த வாரம் ஜூப்ளி பற்றியும் இன்னும் அன்பியம் பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஜூப்ளி பற்றி, ஜூப்ளியினுடைய அந்த லட்சணை லோகோ, அதனுடைய அர்த்தம் என்ன, இன்னும் மற்றது என்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த வாரம் சிந்தித்து தொடர்ந்து நாம் இந்த ஜூப்ளி ஆண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக, எதிர்நோக்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னேன்? நம்பிக்கை, நம்பிக்கையின் திருப்பயணிகளாக, நம்பிக்கையை வாழ்வில் ஏற்று விசுவாசத்தில் உறுதியாக இருந்து நம்பிக்கையிலே நாம் உறுதி பெற்றுவோம். இறைவன் நம்மை நல்ல முறையிலே வழி நடத்துவார். இந்த ஆண்டு நம்முடைய பங்கு இன்னும் உயிர் துடிப்பு மிக்க பங்காக, அன்பியங்களிலே சிறப்பான விதத்தில் ஈடுபாடு காட்டி கூட்டங்களிலே பங்கேற்று அதன் காரணமாக நம்முடைய ஆன்மீக சமூக பொருளாதார செயல்பாடுகள் இன்னும் சிறப்பாக அமைவதற்கு நாம் தேவையான முயற்சிகள் எடுப்போம். ஆகவே அந்த விதத்தில் இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்வோம். மீண்டுமாக திருக்காட்சி பெருவிழாவிலே 2 முக்கிய கருத்துக்களை நான் சொன்னேன். ஒன்று, வழிகாட்டும் விண்மீன்கள். 2வது, இறைவனுக்காக நம்முடைய நேரத்தை கொடுப்பது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி அந்த ஒரு நாளாவது 2 மணி நேரத்தை நம்ம கடவுளுக்கு கொடுக்க முயற்சி செய்வோம். 8 10 வரைக்குமாவது இருக்குது. ஆகவே யோசித்து பார்ப்போம். அறிவிப்பு போது போகாமல் தயவு செய்து இருந்து, இன்றைக்கி தோமையார் நவநாளும் இருக்குது. ஆகவே அது முடிஞ்சு எல்லோருக்குமே நாம் பொங்கல் இன்றைக்கு நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக பொங்கல் வைத்து இருக்கின்றோம். ஆகவே பொங்கல் எல்லோருக்குமே பகிர்ந்து கொடுக்கப்படும். ஆகவே அனைவரும் இறுதி வரைக்கும், கடைசியில் நாம் வேண்டுதல் தேர் முடிந்த பிற்பாடு பொங்கல் மந்திரித்து எல்லாத்துக்கும் கொடுப்போம். இறுதி ஜெப பொங்கல் ஆசிரோடு அந்த இது நிறைவு வரும். ஆகவே கொஞ்சம் நேரமானாலும் இருந்து முடிவு வரை இருந்து இறுதியில் அந்த பொங்கலையும் இனிப்போடு நம்முடைய வாழ்வை இனிப்பாக்குவோம். இறைவன் இயேசு என்றென்றும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தந்தை மகன்
இறப்பின் மீது வெற்றி கொண்டார். அரியணை கொண்டு இருக்கின்றார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். பிரியமானவர்களே, இன்றைய இந்த திருப்பலியானது நீட்டா மேரி மெட்டில்டா செல்வராஜ் சசிகலா குடும்பத்தார் கருத்துப்படி ஜேம்ஸ் உடைய ஆன்மீக இலைப்பாற்றுக்காகும். ஜீசஸ் டோனா கருத்துப்படி செல்வநாதன் கேத்ரின் லூர்து இவருடைய ஆன்மீக இலைப்பாற்றிக்காகும். சிறிய புஷ்பம் கருத்துப்படி அமல்ராஜ் பிறந்த நாளில் மற்றும் திருமண நாள் நன்றியாகவும். பிலவேந்திரன் ஆரோக்கியமேரி கருத்துப்படி குடும்ப கருத்துக்களுக்காகவும். ஞான சௌந்தரி கருத்துப்படி அலெக்ஸ் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் மற்றும் தொழில் வளர்ச்சிக்காகவும். எட்வின்ராஜ், ஹெலன், நிஷா, அந்தோனிராஜ் கருத்துப்படி நன்றியாகவும். ஜெபராணி கருத்துப்படி மேத்யூவுக்கு உடல் சுகம் பெற்றதற்கு நன்றியாகவும். கலைவாணி கருத்துப்படி ராஜன் உடல் சுகம் பெற வேண்டியும். சாந்தாமஸ், மணிகண்டன், மௌலிகா, வினி குடும்ப நலனுக்குப்படி நன்றியாகவும். பென்சன் விஜிலா குடும்பத்தார் கருத்துப்படி நன்றியாகவும். ஜெயபிரகாஷ் ஜான்சி கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும். ஏஞ்சல் ஆண்டனி அருள்ராஜ் கருத்துப்படி ஃபாதர் ஆல்பர்ட் ஃபெலிக்ஸ், ஆனந்தன், லூர்து மேரி இவர்களுடைய உடல் சுகம் பெற வேண்டியும். அகஸ்டின் சிறிய புஷ்பம் கருத்துப்படி ஞானக்கன், ஜெயமேரி, பாத்திமா ஆன்மீக இலைப்பாற்றிக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும். அந்தோனி அருள், ஜெயராஜ், ரெக்ஸ்லைன், அருள் செல்வன் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றி ஆகும். ஜோஸ்வின் மேரி, சோஃபியா கருத்துப்படி மரித்த அந்தோனி சாமுடைய ஆன்மீக இலைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இதோடு இப்போது நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேற ஜெபிப்போம். இறையாட்சியை நிலைநாட்டும் ஆண்டவரே, திரு அவையின் நலனுக்காய் சீரிய திட்டங்களை வகுக்கும் ஆற்றல்மிகு கருவியாக திருத்தந்தை திகழவும், அன்பியங்களை உருவாக்கி வளர்த்தெடுத்து இம்மண்ணில் இறையாட்சியை கட்டி எழுப்பவும், இம்மக்கள் யாவரையும் ஒருங்கிணைத்து ஜூபிலியை சிறப்புடன் கொண்டாடிடவும், இறைமக்கள் வாழ்வை சுத்திகரித்து ஆன்மீக உணர்வுகள் மேலோங்க, நல் உணர்வுகள் பெருக வாழ்ந்து விண்ணக வாழ்வை சுதந்தரித்து கொள்ள இறை மக்களை வழிநடத்த போதுமான இறை ஞானத்தையும் இறை வல்லமையையும் பொழிந்திட வேண்டுமென்றும், கடவுளே உம் அருட்கரம் எப்போதும் இவர்களோடு தங்கிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று அன்பியம் நடக்கும் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான வாழ்வை அளிக்கும் சர்வ வல்லவரே இறைவா, இன்று அன்பியம் நடக்கும் குடும்பத்தினை ஆசிர்வதியும். இவர்கள் தேவைகளை சந்தியும். இவர்கள் கையூட்டு செய்யும் எல்லா செயல்களையும் கூடவே இருந்து வழிநடத்தும். இவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் மனநலத்தையும் தந்து வளமோடு வாழ செய்யும். வாழ்வின் துன்பத்தில் பொறுமையாக இருக்கவும், துணிவுடன் மனம் தளராத இறை நம்பிக்கையில் ஊன்றி கனி கொடுக்கும் சான்று வாழ்வு வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்மீன் வழிகாட்டிட குழந்தை இயேசுவை சந்தித்து பணிந்து ஆராதித்து மாற்றுப்பாதையில் சென்ற ஞானிகளைப் போல நாங்களும் நம்பிக்கையின் திசையில் வழிநடந்து நிறைவு பெற அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பிய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்கும் இறைவனே, எங்கள் அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களில் அமைதியும் ஒற்றுமையும் பெருகச் செய்யும். கடன் தொல்லைகளினின்று மனநிறைவான வாழ்வு மலரச் செய்யும். நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். படிக்கும் குழந்தைகளுக்கு உமது ஞானத்தால் நிரப்பும். முதியோர்களுக்கு நல்ல ஆதரவாக இரும். நோயாளிகளுக்கு நல்ல உடல் நலம் தாரும். வாழ்வின் துன்ப துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் இறையாட்சியை கடையெழுப்புவதில் முனைப்புடன் செயல்பட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறுவர் சிறுமியர் இளையோருக்காக ஜெபிப்போம். ஜெப ஆவியை ஊற்றும் நல ஆண்டவரே, எங்களது சிறுவர் சிறுமியர் சிறுவயதிலிருந்தே கடவுள் பக்தியிலும் நல்லொழுக்கத்திலும் வளர்ந்திடவும், நல்ல உடல் வளர்ச்சியும் நல்லறிவும் பெற்று சிறந்திடவும், தீய நண்பர்கள் தீய பழக்கத்திலிருந்து எம் இளையோர்கள் முற்றிலும் விலகவும், வயது முதிர்ந்தோருக்கு உரிய மதிப்பு தரவும், பொறுமை, அன்பு, கருணை ஆகியவற்றின் வடிவமாக மாறவும், நன்மையின்பால் ஆர்வம் கொண்டவராய் நல்ல எதிர்நோக்கோடு இறையாட்சியை கட்டி எழுப்பும் வீரர்களாய் வளர்ந்திடவும், இந்த இளைய சமுதாயத்தோடும் அருட்கரம் என்றும் தாங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வழிகாட்டும் சுடர்களாக, ஒளியூட்டும் விண்மீன்களாக பிறருடைய வாழ்விலே, பிறருடைய இறைவன் இயேசுவினிடத்திலே அழைத்து வரக்கூடிய விதத்தில் நாங்கள் வாழவும், எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை கொடுத்து அன்பியங்களாக அன்பிலே ஜெப வாழ்விலும் இன்னும் சமூக வாழ்விலும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வளர தேவையான வரங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நியற்ற நாமத்திலே ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்ன கொடுப்பது? மலரை படைத்த மழலைக்கு மலரை கொடுப்பதா, கனியை படைத்த கண்மணிக்கு கனியை கொடுப்பதா, சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்ன கொடுப்பது? இசையை எழுப்பவா
குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்ன கொடுப்பது. புவியை படைத்த பரமனுக்கு புவியை கொடுப்பதா, புவியை படைத்த பரமனுக்கு புவியை கொடுப்பதா, பகலும் இரவும் அவன் புகழை பாடி தொழுவதா, சின்ன குழந்தை இயேசுவுக்கு என்ன கொடுப்பது, நான் என்ன கொடுப்பது. அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த காலை பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை, எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாக்கி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினேன். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத்தன்மையால் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் நமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. அப்பா தந்தையே இறைவா, நீர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் தடுக்கமும் முற்றுமாக நீரை இறைக்கின்றேன். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின்
கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடு என்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நீர் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், ஏனைய திருநிலையின் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பலிப்பிடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து அனைத்து நலன்களையும் அருள் வரங்களையும் பொழிந்து காத்தருளும். இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் இன்று தங்களுடைய பிறந்த நாள், பெயர் கொண்ட திருநாள், திருமண நாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் எங்களுடைய குடும்பங்களிலே மரித்த எம் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் முடியாத ஆன்மாக்களையும், முத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும், இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படுகின்ற ஆன்மாக்களையும் நீர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய வளனார், புனித அப்போஸ்தலர், எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனித தோமையார் மற்றும் புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கோந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனுடைய அரசு இவ்வுலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை, ஆபத்து, துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதற்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் மது திருவையின் உயிர் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தருளத்துள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. இந்த இயேசுவைத்தான் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் தென்னனிட்டு வணங்கி ஆராதித்து காணிக்கையை செலுத்தினார்கள். இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் துணத்தமும் நம் ஒருவரையும் காத்து நித்திய வாழ்வு தருவதாக. சிறிய
உமக்கு பாதம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவினை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த வாரத்தில் திருவழிபாட்டு நேரங்கள் திங்கள், புதன், வியாழன், சனி ஆகிய நாட்களிலே காலை 6:30 மணிக்கும், செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களிலே மாலை 6:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெறும். இன்றைய நாளின் திருப்பலிக்கு பிற்பாடு புனித தோமையாருடைய நவநாள் ஜெபமானது நடைபெறும். அது முடிந்த பிற்பாடு நாம் அங்கு போய் வேண்டுதல் தேரிலே முதலிலே புதிதாக வாங்கப்பட்டிருக்கக்கூடிய தோமையார் சுருவத்தை மந்திரித்து வேண்டுதல் தேரானது மந்திரிக்கப்படும். ஆலயத்தை சுற்றி வேண்டுதல் தேர் எடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து இறுதியிலே தோமையார் கெபிக்கு முன்பாக இறுதி ஜெப ஆசீரும் பொங்கலானது மந்திரிக்கப்பட்டு அதுவும் பகிர்ந்தளிக்கப்படும். ஆகவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் எல்லோருமே கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இறுதி ஜெபம் நவநாள் முடிந்த பிற்பாடு மறைக்கல்வி ஆசிரியர்கள் மறைக்கல்வி குழந்தைகளை நீங்கள் அழைத்து செல்லவும். மறைக்கல்வி வகுப்புகள் இன்றிலிருந்து வழக்கம் போல நடைபெறும். அதே போலவே 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெறுகின்ற அதே சமயத்தில் ஞாயிறு மறைக்கல்விக்கும் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே நம்முடைய பங்கின் சார்பாக பரிசுகள் வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஞாயிறு மறைக்கல்விக்கு வராதவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றாலும் கூட அவர்களுக்கு இந்த பங்கினுடைய பாராட்டு பரிசு கொடுக்கப்பட மாட்டாது. ஞாயிறு மறைக்கல்விக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். அதே போலவே தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புக்கு உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வையுங்கள். VBS வகுப்பு நடைபெறும். அதற்கும் அனுப்பி வைத்து இறுதியிலே நாம் டூருக்கும் அவர்களை அழைத்து செல்ல இருக்கின்றோம். ஆகவே அவர்கள் இந்த மறைக்கல்வி வகுப்பு, VBS வகுப்பு போன்றவற்றிற்கு தவறாமல் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய 4 அன்பியம் யார் யாருடைய வீட்டிலே நடைபெறுகின்றது என்று ஏற்கனவே அறிவித்திருந்தேன். மறையுரையின் போது கூறியிருக்கின்றேன். அடுத்த வாரத்தில் இன்னாசியார் அன்பியம், குழந்தை இயேசு அன்பியம், இறையிறக்க அன்பியம், இந்த கூட்டங்கள் ஆனது அந்தந்த அன்பியங்களிலே நடைபெறும். ஆகவே அந்த அன்பியத்தை சார்ந்தவர்கள்
இங்கே முன்கூட்டியே வாட்ஸ்அப்பில் யார் வீட்டில் நடக்குது என்பதனை திட்டமிடவும். அதே போலவே முதல் கூட்டம் நடக்கின்ற போது அடுத்த கூட்டம் யார் வீட்டில் நடத்தணும் அப்படிங்கிறது முடிவு செய்து அதையும் வாட்ஸ்அப்பில் போடுங்க. நிறைய அறிவிப்புகள் கொடுத்து கொண்டிருந்தோம் என்றால் அதற்கே நிறைய நேரம் ஆகின்றது. ஆகவே நோட்டீஸ் போர்டில் அதே போல் அது போடப்படும். ஆகவே அன்பிய குடும்பங்கள் எல்லோருமே பயன்பெறுமாறும் அன்பிய கூட்டங்களிலே தவறாது கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கான அட்டண்டன்ஸும் எடுப்போம். எத்தனை பேர் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் வரைங்க அப்படிங்கிறதையும் இது பண்ணுவோம். ஏன்னா அதை தொடர்ந்து மற்ற காரியங்களுக்கு அது உதவியாக இருக்கும். இது ஏனோ தானோ என்பதாக நினைக்காமல் தயவு செய்து இந்த அன்பிய கூட்டங்களிலே தவறாமல் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற சனி ஞாயிறிலே திருமண தயாரிப்பு வகுப்பானது நடைபெறும். ஆகவே அந்த திருமண தயாரிப்பு வகுப்புகளை பங்கு கொள்ள விரும்புகின்றவர்கள் உங்களுடைய என்னிடத்தில் வந்து அதற்கான கடிதத்தை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குடும்ப விவரப்பட்டியல் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம். 11ஆம் தேதிக்குள்ளாக அன்பிய பொறுப்பாளர்களிடத்தில் கொடுக்கவும். அதை அன்பிய பொறுப்பாளர்கள் என்னிடத்தில் 12ஆம் தேதி லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கிறோம். ஆகவே 12ஆம் தேதி அதை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுப்பார்கள். ஆகவே அதற்கு முன்பாக கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் குடும்ப அட்டை பெறாதவர்கள் விரைவில் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்றோம். ஆகவே இன்னும் குடும்ப அட்டை பெறாதவர்கள் பெறவும். அதே போலவே ஆலய நிர்வாகத்திற்காக நீங்கள் மாத சந்தா கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே மீண்டுமாக இதுவரை நான் இதை பற்றி பேசவில்லை. இன்று இந்த மாதத்தின் இந்த ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால நினைவுபடுத்துகின்றேன். 2016ஆம் ஆண்டிலே நம்முடைய மறை மாவட்டத்தில் வந்து குறைந்தபட்ச தொகை 50 ரூபாய் என்றும் மாத வருமானம் உள்ளவர்கள் 1% தசமபாகம்ல 1% என்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எத்தனை பேர் அதை கொடுக்குறோங்கிறது தெரியல. நீங்களே உங்களுடைய ஆராய்ச்சிக்கு விட்டு விடுகின்றேன். நீங்களே இது பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த ஜனவரி மாதமே 600 ரூபா கட்டணமா முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி அல்ல. இது உங்களுடைய நீங்கள் பங்கின் பராமரிப்புக்காக கொடுக்கக்கூடிய தொகையாகவே இது உங்களுடைய கடமையும். ஒரு சிலர் 2 பேரும் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் கூட குறைவாக வெறும் 50 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறவங்க இருக்கின்றார்கள். ஒரு சிலர் நிறைய கொடுக்கின்றீர்கள். 1% அதற்கு மேலும் கொடுத்து கொண்டிருக்கின்றவர்களும் இருக்கின்றீர்கள். ஆகவே அந்த மற்றவர்களுக்கு இது உங்களுடைய சிந்தனைக்கு கொடுக்கின்றேன். ஏன்னா 2016ஆம் ஆண்டிலேயே நமது மறை மாவட்டத்தால் அனுப்பப்பட்ட ஆயருடைய இதில் வந்து பார்த்தோம்னா இருக்குது. அதாவது மாத வருமானம் உள்ளவர்கள் 1% தொகையை, அப்படின்னா 100 ரூபானா 1 ரூபா, 1000 ரூபானா 10 ரூபா, 30,000 ரூபா வாங்கினோம்னா 300 ரூபா. ஆகவே இதுதான் இது. ஆகவே இதை உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய வழிகாட்டுதலுக்கும் செயல்படுத்தலுக்கும் உங்களுக்கு நான் உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுவிடுகின்றேன். பிரியமானவர்களே, அடக்க திருப்பலியானது அந்தந்த குடும்பத்தின் விருப்பத்திற்கேற்ப ஆலயத்திலோ அல்லது கல்லறையிலோ நடைபெறும் என்று அறிவிக்கின்றேன். இந்த குடில் கிறிஸ்து பிறந்தார் எம்மில்லத்தில் என்கின்ற போட்டி அறிவித்திருந்தோம். ஏறக்கூடிய ஒரு 20 பேருக்கு மேலே அனுப்பியிருந்தார்கள். இதிலே சிறப்பாக அந்த குடில் போட்டியில் பரிசு பெறக்கூடியவர்கள் குடில் போட்டியில் முதல் பரிசு திரு லாரன்ஸ் இறையிறக்க அன்பியம். 2வது பரிசு திரு சாமிநாதன் குழந்தை தெரேசா அன்பியம். 3வது பரிசு திரு அருள்சேகரன் இறையிறக்க அன்பியம்.
மற்றொரு முக்கிய அறிவிப்பு, நம்முடைய மறைமாவட்ட நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய திருப்பூர் இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியிலே ஆர்சி குழந்தைகளுக்கான எல்கேஜி அட்மிஷனுக்கான பதிவு 25ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 11 மணி வரை நடைபெறுகின்றது. எப்பொழுதுமே நம்முடைய கத்தோலிக்க குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற விதத்தில் முதலிலே அந்த குழந்தைகளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது கொடுக்கப்படுகின்றது. இது பல ஆண்டுகளாக. ஆகவே எல்கேஜியில் சேர்க்கின்றது தான் ஈஸியாக இருக்கும். மற்ற வகுப்புகளுக்கு கேட்கின்ற போது அங்கு டிசி போகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஆகவே எல்கேஜியிலே சேர்த்திருந்தால்தான் அந்த நாம் அந்த நம்முடைய அந்த கிறிஸ்டியன் கோட்டா கீழ் ஆர்சி சில்ட்ரனுக்காக கொடுக்கக்கூடிய அந்த இதை பயன்படுத்த முடியும். ஆகவே பயன்படுத்த விரும்புகின்றவர்கள் தேவையான ஆவணங்கள் என்னென்னலாம் அந்த நோட்டீஸ் போர்டிலும் போடப்பட்டிருக்கும். ஆகவே அந்த ஆவணங்களை அதில் பங்கு தந்தையினுடைய பரிந்துரை கடிதமும் ஒன்று. ஆகவே அதையெல்லாம் 25ஆம் தேதி அன்று எடுத்து சென்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 9:30 11 மணி வரைக்கும். ஆகவே நம்முடைய கத்தோலிக்க குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற விதத்தில் இது செயல்படுத்தப்படுகின்றது. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இறுதி ஜெப ஆசிர் முடிந்த பிற்பாடு இன்று நவநாளானது நடைபெறும். அடுத்த ஞாயிறு 2ஆம் வாரம். ஆகவே சிறுவர்களுக்கான திருப்பலி நடைபெறும். ஆகவே அதை போலவே இளைஞர்கள் அன்றைய திருப்பலியை சிறப்பிப்பார்கள். ஜூபிலி 2025 என்கின்ற அந்த மைய கருத்தில் இன்னும் அன்பிய செயல்பாடுகளோடு அந்த திருப்பலியானது நடைபெறும். ஆகவே திருப்பலிக்கு இளைஞர்கள் ஆர்வத்தோடு முன்கூட்டியே வாசகங்கள் வாசிப்பது மற்றவற்றையும் திட்டமிட்டு செயல்படுத்தும். அதே போலவே அன்று நடக்கக்கூடிய கூட்டத்தில் இளைஞர்கள் இளம் பெண்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டு இன்னும் அடுத்ததாக ஏதாவது ஒரு ஹோம் விசிட் பண்ணலாம் அப்படின்னு முதியோர் இல்லமோ அல்லது அனாதைகள் இன்னும் பல்வேறு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் மாற்றுத்திறனாளிகளுடைய இல்லங்கள் ஏதாவது ஒன்றை சந்திக்கலாம் என்று பேசி கொண்டிருந்தோம் கிறிஸ்மஸ் வாரத்திலேயே. ஆகவே ஜனவரியிலே இது பண்ணி பிப்ரவரிக்குள்ளாக அதை செயல்படுத்துவோம். ஆகவே ஜனவரி மாதம் அடுத்த ஞாயிறு நடக்கக்கூடிய கூட்டத்தில் தவறாமல் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியை நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக்கு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தோமையார் நவநாளினுடைய துவக்க பாடல் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். தந்தையாகி இறைவனின் அன்பும் நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் நம்மை வழிநடத்தும் தூயாவியாரின் தோழமையும் தோமையாரின் திருப்பாடம் நாடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித தோமையாரே, எங்கள் துன்பங்களில் உமது அடைக்கலத்தை நாடி உம்மிடம் வேண்டி வந்திருக்கின்றோம்.
எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் நீர் எங்களை காத்தருளும். ஆமென். வேண்டுதல் ஜெபம். இயேசு கிறிஸ்துவை மிகவும் அன்பு செய்த அப்போஸ்தலரான புனித தோமையாரே, எல்லா வேளைகளும் எங்கள் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இயேசு மெய்யாகவே உலக மீட்பர் என்று விசுவாசம் கொண்ட புனித தோமையாரே, நாங்கள் அனைவரும் இறைவனின் அருள் வரம் வேண்டி திருத்தலத்தில் கூடியிருக்கிறோம். இறையேசுவால் பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா கடமைகளுக்காகவும் வழியாக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசுவாசத்தில் நிலைக்கவும் எப்போதும் இறையேசுவின் பிள்ளைகளாக உம்மை போல் வாழ்ந்திடவும் இறை நம்பிக்கையுடன் பாதம் நாடி வந்திருக்கும் எங்களை கனிவோடு கண்ணோக்கி எங்கள் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற இறை வார்த்தைக்கேற்ப இன்று பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் கேட்கும் வரங்களை எங்களுக்காக பரிந்து பேசி பெற்று தருவீராக. நிம்மதியற்ற எங்களுக்கு மனமையையும் சாத்தானின் சோதனைகளை பலத்தையும் தீய சிந்தனைகளிலிருந்தும் உடல் உள்ள நோய்களிலிருந்து விடுதலையையும் எங்கள் குடும்பங்களில் உண்மையான அன்பும் சமாதானமும் பெற்று விசுவாசத்தில் வளர்ந்து இயேசுவின் மேல் உண்மையான அன்பு கொள்ள தேவையான அருளையும் தாரும். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நவநாள் ஜெபம். என்றும் அன்புடன் அண்டி வரும் மக்கள் கேட்கும் வரங்களை பெற்றுத்தரும் புனித தோமையாரிடம் நமது தேவைகளை எடுத்து கூறி உருக்கமுடன் மன்றாடுவோம். எங்கள் தாய் திருநாட்டில் திருமறையை போதிக்க வரப்பெற்ற புனித தோமையாரே, நீர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றுதலால் அவர்களோடு இறக்கவும் துணிந்தீரே. காணாமல் நம்புவோரின் வீர விசுவாசத்தையும் சாவுக்கும் அஞ்சாத நீர் அவரது அன்பையும் எங்களுக்கு பெற்று தந்தருளும். நீர் எங்கள் நாட்டில் திருமறையை போதித்து அருள் அடையாளங்களால் எங்கள் முன்னோர்களில் கணக்கற்ற மக்களை மெய்மறையின் ஒளி கொண்டு வந்தீர். இன்னும் இந்நாட்டில் எங்கள் சகோதரர்களின் எத்தனை கோடி பேர் இயேசுவை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி இந்தியா முழுவதும் ஒரே மந்தையாய் கிறிஸ்துவின் அரசின் கீழ் வர துணை புரிவீராக. எங்கள் அனைவரின் விசுவாசத்திலும் பக்தி ஒழுக்கத்திலும் உறுதிப்படுத்தி எங்களில் துவங்கும் விசுவாசத்தின் ஞான ஒளி எங்கும் பரவி இந்தியா முழுவதும் கிறிஸ்து கொண்டு வந்த விடுதலையையும் அமைதியையும் பெற்றிட நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் இறைப்புகழ் பாடி அவரை வாழ்த்துவோமாக. ஆமென். நோயாளிகளை ஆசீர்வதித்தல். சென்ற இடங்களெல்லாம் எல்லாம் நன்மை செய்து நோயாளிகளுக்கு நலத்தை கொடுத்த நம் ஆண்டவரிடம் உடல் உள்ள நோய்கள் நீங்க உருக்கமாக மன்றாடுவோமாக. நூற்றுவோர் தலைவனின் ஊழியனை குணப்படுத்திய ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தும். சுமந்து வரப்பட்ட திமிர்வாதக்காரனை குணப்படுத்திய ஆண்டவரே, எங்களையும் குணப்படுத்தும். போர்வையை தொட்ட பெரும்பாடுள்ள பெண்ணை குணப்படுத்திய ஆண்டவரே, எங்களையும் குணப்படுத்தும். ஜெபக்கூட்ட தலைவனின் இறந்த மகனை உயிர்ப்பித்த ஆண்டவரே, எங்களையும் குணப்படுத்தும். உம்மிடத்தில் ஆழ்ந்த அன்பு கொண்டுள்ள எங்களையும் குணப்படுத்தும். ஆண்டவரே, உம்மிடத்தில் உண்மையான விசுவாசம் கொண்டுள்ள எங்களை குணப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும், உங்களுக்கு ஆறுதலாயும் ஆதரவாயும் இருக்க உங்கள் குடும்பங்களோடு இருந்து, உங்கள் அன்பியங்களோடு இருந்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வழிகாட்டும் சுடர்விடும் மீன்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். தம்மையார் பாடல் பாடவும். வேண்டுதல் தேரானது மந்திரிக்கப்பட்டு சுருபம் மந்திரிக்கப்படும். ஞாயிறு மறைக்கல்வி குழந்தைகளை ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்கள் வரிசையாக
ஞாயிறு மறைக்கல்வி வகுப்பிற்கு அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பெற்றோர்களே தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வையுங்கள். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவியுண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, புனிதர்களின் சுருவத்தையோ படத்தையோ நாங்கள் கண்ணுற்று நோக்குகின்ற போது அந்த புனிதர்களுடைய வாழ்வை நாங்கள் தியானித்து அதன் காரணமாக அருள்வரங்களை பெற்றுக்கொள்ள திருச்சுபர் உருவம் உதவுகின்றது. இந்த சுருவத்தை நீரே நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா இம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். இதை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களுக்கு புனித தோமையாருடைய பரிந்துரையால் அனைத்து அருள்வரங்களையும் நலன்களையும் பொழிந்தரணும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த வேண்டுதல் தேரிலே பங்கு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தரலாம். இந்த புதிய ஆண்டிலே உம்முடைய அருள் ஆசிரை புனித தோமையாரே உம்முடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிந்துரையால் தந்தரலாம். எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நீரே அறிந்தவராய் இருக்கின்றீரே. குடும்பத்திலே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தாரும். விசுவாசத்திலே பலப்பட்டவர்களாக நம்பிக்கையின் சாட்சிகளாக நாங்கள் வாழ தேவையான வரங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தார். இந்த வேண்டுதல் தேரிலே பல்வேறு வேண்டுதல்களோடும் மன்றாட்டுகளோடும் பங்கேற்கின்ற ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதித்தரலாம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை இந்த திருச்சிறுபத்தையும் இங்கு கூடியிருக்கின்ற உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேண்டுதல் தேரெடுப்பவர்கள் ஜெயமேரி கருத்துப்படி உடல் சுகம் வேண்டியும், அஜய் ஏஞ்சல் கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறவும், பாபு ஜெயக்குமார் ஜெனிபர் கருத்துப்படி ஆஞ்சலின் மேரி உடல் சுகம் வேண்டியும், ஆரோக்கியநாதன் ஆக்னஸ் எலிசபெத் பிரதர் மேரியோ கருத்துக்கள் நிறைவேறவும், ஆண்டனி அகல்யா ஆண்டன் வில்பர்ட் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், ஆம்ப்ரோஸ் மெடோனா நெடல்யா கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், சார்லஸ் விக்டர் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், பவுல் ஜெயப்பிரகாஷ் குடும்ப கருத்துக்களுக்கு நன்றியாகவும், சாந்தி ரோசலின் மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், காட்வின் தாமஸ் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், கிறிஸ்டினா கரோலினா நல்படிப்பிற்காகவும், ஐவின் ஜெரோன் ஜெப்ரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், கெவன் ஜீவன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், இம்மானுவேல் யமுராராணி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், ஜோசப் ஆண்டனி சகுந்தலா ஆசிரியை குடும்ப அமைதி உலக அமைதி வேண்டியும், பிரதர் விஷல் பெட்ரிக் சேவியர் ஜாக்லின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், அருள்ராஜ் ஹெலன் மெர்லினா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், ஜெபமாலை ராஜ் அந்தோணி அம்மாள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமென். தோமையாரே, உன் ஆலயம் தேடி வந்தோ. தோமையாரே, உன் ஆலயம் தேடி வந்தோ. உன்னிடம் வேண்டி வருவோர்க்கெல்லாம் நீரே பரிந்துரை செய்திடுவே. உன்னிடம் வேண்டி வருவோர்க்கெல்லாம் நீரே பரிந்துரை செய்திடுவே. அவிநாசி அற்புத தோமையாரே, உன் ஆலயம் தேடி வந்தோ.
திருத்தலம் நாடி வரும் எல்லா மக்களும் நலமடைவர். உந்தன் திருத்தலம் நாடி வரும் எல்லா மக்களும் நலமடைவர். எண்ணில்லாத பக்தர்க்கெல்லாம் எண்ணில்லாத பக்தர்க்கெல்லாம் நீரே துணையாவி, நீரே துணையாவி. அவிநாசி அற்புத தோமையாரே உம் ஆலயம் தேடி வந்தோம். அவிநாசி அற்புத தோமையாரே உம் ஆலயம் தேடி வந்தோம். அன்பர் இயேசுவின் காயங்களை தொட்டு பார்த்த தோமையாரே, அன்பர் இயேசுவின் காயங்களை தொட்டு பார்த்த தோமையாரே, நோயினால் வருந்தி வருவோர்க்கெல்லாம் நோயினால் வருந்தி வருவோர்க்கெல்லாம் அனைத்து சுகம் தருவி, அனைத்து சுகம் தருவி. அவிநாசி அற்புத தோமையாரே உம் ஆலயம் தேடி வந்தோம். அவிநாசி அற்புத தோமையாரே உம் ஆலயம் தேடி வந்தோம். உம்மிடம் வேண்டி வருவோர்க்கெல்லாம் நீரே பரிந்துரை செய்திடுவீர். உம்மிடம் வேண்டி வருவோர்க்கெல்லாம் நீரே பரிந்துரை செய்திடுவீர். அவிநாசி அற்புத தோமையாரே உம் ஆலயம் தேடி வந்தோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடு இருப்பதாக. செபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம். இந்த புதிய ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆகி இன்று புனித தோமையாருக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே சிறப்பாக இங்க கூடி வந்திருக்கக்கூடிய இங்க பங்கு குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும் சாமி. எங்களுக்கு தேவையான அருள்வரங்கள் ஒவ்வொன்றையும் புனித தூய்மையாரே நீரே பரிந்துரைத்து பெற்று தாரும். இன்று நாங்கள் மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் எங்களுடைய நன்றியின் வெளிப்பாட்டாக பொங்கலை படைத்திருக்கின்றோம். அந்த பொங்கல் எவ்வளவு இனிப்பாக சுவையாக இருக்கின்றதோ அது போல இந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய வாழ்வானது சுவையானதாக இருக்கவும், துன்பங்களிலே உங்களுடைய துணையும் பரிந்துரையும் பாதுகாப்பும் நிறைவாக இறைவா நீர் கொடுத்தருளும். அனைத்து நன்மையும் புரிந்தருளும். பல்வேறு தேவைகளோடு மன்றாடி இருக்கக்கூடிய எங்களுடைய மன்றாட்டுக்கள், எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் அறிந்தவராய் இருப்பதனாலே நீரே அவற்றை நிறைவேற்றித்தார். உற்ற துணியாக இருந்து எங்களுக்கு நீர் வழிநடத்தி காத்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த ஆண்டு முழுவதும் அனைத்து நலன்களையும் அருள்வரங்களையும் பொழிந்து காப்பாராக. ஆமென்.